வணக்கம். இன்னைக்கு நம்ம சித்தர்கள் தேடி டிவி பகுதியில் 2 நாட்களுக்கு முன்பு நாம் தரிசித்து மகிழ்ந்த அருட்திரு ஏகாம்பரநாதர் மகா சித்தரின் தரிசனத்தை கண்டோம் அல்லவா? அந்த ஷார்ட்ஸ் வீடியோவினுடைய முழு வீடியோவை 2 நாட்களுக்கு பிறகு தரிசிக்கலாம் என்று சொன்னோம். அந்த வீடியோவினுடைய முழு பகுதியை இப்பொழுது காண்போம். சுவாமிகள் ஆயியம்மாள் பெருமாள் என்பவருக்கும் 7வது மகனாக பிறந்தவர். அந்த காலத்தில் அவர் பிறந்த போது முருகப்பெருமான் கோயிலுக்கு அவங்க அப்பா கூட்டு போவார். முருகப்பெருமானுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு சுவாமிகள் வழிபாடு செய்த காலத்திலே யோகா செய்வாராங்க. அந்த யோகாவில் கைவரப் பெற்று அடுத்த ஸ்டெப்பா நவகண்ட யோகத்தை கைவரப் பெற்றவராக திகழ்ந்தாராம் அருட்திரு ஏகாம்பர மகா சித்தர். நவகண்ட யோகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கை கால்கள் தலையெல்லாம் வேறு வேறா இரவு நேரங்கள்ல இருக்கும். காலையில பாத்தீங்கன்னா சாதாரணமா நடமாடிட்டு இருப்பாராம் சுவாமிகள். 52 வயது மட்டுமே வாழ்ந்த மகான் பல அதிசயங்களை ஏற்படுத்தியவர். அருட்திரு ஏகாம்பர மகா சித்தரின் மனைவியின் பெயர் அம்முனியம்மாள். அக்காலத்திலே சுவாமிக்கு அருட்தொண்டாற்றி இறுதியில் சுவாமி ஜீவன் முக்தராக ஆகும்போது அவருக்குண்டான ஜீவசமாதியும் மனைவியாக இருந்து குருவாக ஏற்றுக்கொண்டு அக்காலத்திலே தொண்டாற்றிய அம்முனியம்மாள் ஜீவசமாதி அமைத்தார் என்பதும், இறுதியிலே சுவாமிக்கு அருகாமையில் அம்முனியம்மாள் மகா சமாதி வைக்கப்பட்டு அந்த சமாதிக்கு மேல் நந்தியும் பலிப்பீடமும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. சாமியாருடைய பற்றி நான் கேள்விப்பட்டேன். அதனால் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். நான் முதல்ல வந்திருக்கேன். இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக நடந்திருக்குது. இந்த ஒவ்வொரு விஷயமும் நல்லா அருமையாக செஞ்சுருக்காங்க. முதல் தரிசனம் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. இது கேள்விப்பட்டதெல்லாம் எனக்கு மெய் செலுத்து போச்சு இது கேட்கும்போது. சுவாமிகளை பின்பற்றியவர் லிங்கேசன் என்ற ஒரு மகா பெரியவர். 90 வயதிற்கும் மேற்பட்ட அந்த பெரியவர் அவர் சொல்லி வழி வழியாக இன்றளவும் இந்த சித்தரின் வழியாக வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அன்று குரு பூஜையிலே சந்திக்க நேர்ந்தது. மனம் நெகிழ்ச்சி அடைந்தது. சுவாமியின் ஜீவசமாதிக்கும் அம்முனியம்மாள் மகா சமாதிக்கும் பிரதோஷ பூஜை, பௌர்ணமி பூஜை, விசேஷ நாட்களில் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகிறது. அந்த சமயத்திலே அன்னதானம் வழங்கப்படுகிறது. உன்னை அறிந்தால் உள்ளம் தெளியும், உன்னை அறிந்தால் உலகம் வசப்படும், உன்னை அறிந்தால் உனக்குள் இருக்கின்ற கெட்ட குணங்கள் மறையும், உன்னை அறிந்தால் ஞானமும் கைகூடும் என்ற அளவிற்கு அருட்திரு ஏகாம்பர மகா சித்தருடைய வழிபாடுகள் அந்த காலத்தில் மிகவும் சிறப்பாக இருந்ததை வருகின்ற பக்தர்கள் அந்த குரு பூஜையில் வந்து சாதுக்கள் சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்க மட்டுமில்லாமல் நிறைய பேர் 72ஆம் ஆண்டு குரு பூஜையிலே கலந்து கொண்டவர்கள் சிவச்சின்னத்தோடு இருக்கின்ற இந்த சித்தர் அம்மாவனுடைய வார்த்தை அளவிற்கரியது. ஞானத்தில் ஞானமாக இருக்கின்ற வார்த்தையை இப்பொழுது கேட்கலாம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகாம்பர சித்தர்
கோவில் இது. இந்த ஏகாம்பர சித்தர் கோவில் வந்து இறைவனோடு சேர்ந்த திருவருள் பெற்ற கோவில். ஏகாம்பர சித்தர் இறைவனோடு சேர்ந்துள்ளார். அதனால் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து ஏகாம்பர சித்தரோட அருள் பெற்று செல்லுங்க. பாவம் அழியும், இப்பிறவில புத்தி கிடைக்கும். இறைவன் திருவருள் இங்கே தத்ரூபமாக இருக்குது. அதனால் ஏகாம்பர சித்தரை வந்து வணங்கி பிரதோஷ பூஜை நடக்குது, எல்லா அபிஷேகமும் நடக்குது. ஏகாம்பர சித்தருக்கு நடந்தது சிறப்பாக பண்ணாங்க அபிஷேகம். சித்தர்கள் சாதுக்கள் எல்லாரும் வந்தாங்க, ஏகாம்பர சித்தரை தரிசனம் பண்ணாங்க. இறைவனோட கலந்த ஏகாம்பர சித்தர் வழிபாடு வந்து இங்கே குரு பூஜை அற்புதமாக பேரானந்தமாக நடந்தது. நீங்களாம் இந்த கோவிலுக்கு வந்து ஏகாம்பர சித்தர்கிட்ட வந்து அருள் பெற்று செல்லுங்க. சிவாய நம. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. திருஞான சம்பந்தர் தன் தேவாரத்திலே கூறியவாறு திருநீற்றுப்பதிகத்தினுடைய திருநீற்றுக்கென்று ஒரு தனித்துவமும் மகத்துவமும் அற்புதங்களும் நிகழ்த்தக்கூடிய தன்மையை அந்த காலத்துல அருட்திரு ஏகாம்பர மகாசித்தரினுடைய பூஜை வழிபாடுகள் செய்த பிறகு முருகப்பெருமானையே தன் குருவாக ஏற்றுக்கொண்டு தெய்வீக தன்மையோடும் மானசீகமாகவும் முருகப்பெருமானை வழிபட்ட அந்த திருநீற்றை காத்து கருப்பு செய்வினை தோஷம் இப்படி பாதிக்கப்பட்டு முடியாது என்ற தருவாயில் இருக்கின்ற பக்தனை இடையஞ்சாத்து கிராமத்துல ஏகாம்பரநாத சுவாமி இருக்காருப்பா, அவர்கிட்ட போனாக்கா திருநீர் வச்சு விட்டு ஒரு மந்திரம் சொல்லுவாரு, உடனே அது சரியாயிடுன்னு சொல்லுவாங்களாம். இந்த நவகண்ட யோகத்தை சித்தி செய்த சித்தர்கள் இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அங்கங்க ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே நவகண்ட யோகத்தை முறையாக கற்றுணர்ந்து பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திய அருட்திரு ஏகாம்பர மகாசித்தர். இந்த சித்தர் வாழ்ந்த காலத்திலே அவருக்கு லிங்கேசன் ஒருத்தர் வயசானவர் கூடவே இருந்திருக்காருங்க. 90 வயதிற்கு மேற்பட்ட அந்த பெரியவர் சுவாமிகளுடைய வழியாக சுவாமிகளை பின்பற்றியவரில் பெரியவர்
லிங்கேசன் என்பவர் விவசாயிங்களும் அந்த காலத்துல சுவாமிகளை தேடி விளை நிலங்கள்ல எனக்கு சரியான விளைச்சல் இல்லை, நிறைய பூச்சி வச்சிச்சுன்னு நினைச்சாங்கன்னா இடையஞ்சாத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாத சுவாமிகளை தேடி வருவாங்க. சுவாமிகள் கிட்ட சொன்ன உடனே சுவாமிகள் கைப்படாத கிணற்று நீரை கொண்டு வந்து முருகப்பெருமானை நினைத்து சில மந்திரங்களை ஓதி அந்த நிலத்துல அப்படி தெளிச்சுட்டே வருவாராங்க. அப்படி தெளிக்கின்ற நிலங்களில் விளைநிலங்கள் செழிப்பாக வளர்ந்து சுவாமிகள் வந்து பாராட்டி காலில் விழுந்து அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்களாம். அந்த காலத்துல பலவிதமான அதிசயங்களை நிகழ்த்திய அருட்திரு ஏகாம்பரநாத சித்தரனுடைய நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கார். சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் அருட்திரு ஏகாம்பரநாத சுவாமியோட வழிபாடு செய்யும் போது வந்து அமைதியா சொல்லி முருகா முருகான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சுவாமிகள் கிட்ட அவர் கஷ்டத்தை சொன்ன உடனே அவர் நெத்தியில அந்த விபூதி இட்டு முருகப்பெருமானை நினைத்து அந்த விபூதி இட்டார்னாவே வீட்டுக்கு போகும்போது ஆழ்ந்த தூக்கம் அவர்களுக்கு ஏற்படும். சில நாட்களுக்கெல்லாம் அவருடைய பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைவது என்பது இப்பொழுது நாங்கள் ஒளிப்பதிவு செய்யும் பொழுது கூட அவரால் பலனடைந்த பக்தர்கள் சொல்லும் பொழுது நம்மை நெகிழச் செய்தது. கைப்படாத கிணற்று நீரை கொண்டு வயல்களையும் பயிர்களையும் காத்த மகான் அருட்திரு ஏகாம்பர மகாசித்தரின் தரிசனத்தை கண்டு மகிழ்ந்தோம். மீண்டும் இதுபோன்று அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய தளத்திலே தங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியில். மேலும் அரிய தகவலை நீங்கள் காண வேண்டும் என்று எண்ணினால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.